அனைவருக்கும் வணக்கம். நாம் ஹிந்தி சரல் ஹிந்தி பரீட்சை புக்கில் லெசன் 9 பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே இந்த லெசன் 9 4 பகுதிகளாக பார்த்துருக்குறோம். பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரை. இன்னைக்கு இப்போது இதில் பார்ட் 5 பார்க்கலாம். இந்த லெசனோட முக்கியமானது மெயின் கருத்து, அதாவது எதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஆக்ஷன் வேர்டோட தா, தே மற்றும் தீயோட பயன்பாடு. அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். ஹம் லடுக்கே ஹைங், நாங்கள் சிறுவர்கள். ப்ளூரல் ஆரம்பிச்சு ப்ளூரல்ல முடியுது. இதே இது சிங்குலர்ல ஆரம்பிச்சா சிங்குலர்ல முடியும். ஏற்கனவே இங்கே பார்த்துருக்குறோம். வஹ் காய் ஹை, வஹ் அது பசு, சிங்குலர்ல ஆரம்பிச்சு சிங்குலர்ல முடியுது ஹை. இங்கே ப்ளூரல் ஹம் நாங்கள், லடுக்கே ஹைங் சிறுவர்கள், ஹம் தோ லடுக்கே ஹைங் நாங்கள் இரண்டு சிறுவர்கள். தோ அப்படின்னாக்கா இரண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தோ அப்படிங்கிற அர்த்தம். இங்கே இரண்டுங்கிறது வரணும். நாங்கள் இரண்டு சிறுவர்கள். ஹம் மைதான் மே கேந்த் கேல்தே ஹைங், ஹம் நாங்கள் மைதான் மே மைதானத்தில் கேந்த் பந்து பால், கேல்தே ஹைங் விளையாடுகிறோம். கேல் அப்படின்னா விளையாடுறது. இந்த ஆக்ஷன் வேர்டோட இங்கே எந்த எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது? தே. ஏன்னா லடிக்கே அதாவது பாய்ஸ், ஆண்பால் ப்ளூரல், அதனால இங்கே தே ஹைங் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது வே கவுன் ஹைங். வே அப்படின்னாக்கா அவர். இது சிங்குலர் தான், ஆனா மரியாதை, வித் ரெஸ்பெக்ட். இன்னொன்று எதுக்கா பயன்பாடு? அவர்கள், அதாவது ப்ளூரலுக்கு. இங்க என்னவாக பயன்படுத்தப்பட்டிருக்கும்? வே கவுன் ஹைங். இந்த பிக்சரை பாருங்க, இது ப்ளூரல்ல இருக்குது, அவர்கள். அதுக்கு தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கும். வே கவுன் ஹைங் அவர்கள் யார்? வே லீலா அவுர் லைலா ஹைங் அவர்கள் லீலா மற்றும் லைலா. வே ப்ளூரல்ல ஆரம்பிச்சு ஹைங் ப்ளூரல்ல முடிஞ்சிருக்கு. வே கியா கர்த்தி ஹைங் அவர்கள் என்ன செய்கிறார்கள். கர் செய்கிறது, அதோட இங்க எந்த எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது? தீ. இது எதற்கான பயன்பாடு? பெண்பால். அது சிங்குலரோ ப்ளூரலோ இல்ல வித் ரெஸ்பெக்டோ இல்ல வித்தவுட் ரெஸ்பெக்டோ, எதுக்காக இருந்தாலும் பெண்பாலுக்கு தீ பயன்படுத்தப்படும். இங்க எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது? ப்ளூரலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வே கியா கர்த்தி ஹைங் அவர்கள் என்ன செய்கிறார்கள். அடுத்தது பாருங்க, வே தோனோ படுத்தி ஹைங் அவர்கள் இருவரும். வே அவர்கள், தோனோங் இருவரும், படுத்தி ஹைங் படிக்கிறார்கள். இங்க பட் அப்படின்னா படிக்கிறது. பட் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டோட எந்த எழுத்து இங்கே சேர்க்கப்பட வேண்டும்? தீ. ஏன் இங்க குறிக்கப்படுறது பெண்பால். அதோட இங்க ஹைங் எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது? இங்க பெண்பால் ப்ளூரல், ரெண்டு கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, அதனால. சோ இங்க ப்ளூரல் ஆரம்பிச்சு ப்ளூரல்ல முடியுது. வே தோனோங் அவர்கள் இருவரும், படுத்தி ஹைங் படிக்கிறார்கள். இப்போ இதோட லெசன் முடிஞ்சு அடுத்த அபியாஸ் எக்ஸசைஸ் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் 1 பாருங்க. தமிழ் யா அங்கிரேசி மே அர்த்தலிக்கும். தமிழ் எழுத ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுது. ஃபர்ஸ்ட் ஒன் கானா. கானா அப்படின்னா பாடுதல், அதாவது டு சிங். அடுத்தது பாருங்க கீஞ்ச்னா. கீஞ்ச்னா அப்படின்னா இழுத்தல், டு புல். மூன்றாவது ஒன்று பாருங்க டாக்கர், அதாவது போஸ்ட் ஆபீஸ், தபால் அலுவலகம். மதத் உதவி, ஹெல்ப். ஃபிஃப்த் ஒன் நௌகர் வேலைக்காரன், சர்வன்ட். रोमन लेटर 2 பாருங்க. सही शब्द चुनकर वाक्य पूरा करो. फर्स्ट वन नौकर
தர்காரி டேஷ். நம்ம இங்க என்ன பார்த்தோம் லெசன்ல? வேலைக்காரன் காய்கறிகள் கொண்டு வருகிறான். கொண்டு வர்றதுக்கு என்னது? லா. அந்த லா அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டோட எந்த எழுத்து சேர்க்கணும்? ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது ஆண்பால் சிங்குலர். அப்ப எந்த எழுத்து சேர்க்கணும்? தா. அப்ப லா தா. சென்டென்ஸ் எப்படி முடிக்கணும்? இது சிங்குலர் ஆண்பால். சென்டென்ஸ் எப்படி முடிக்கணும்? ஹை. அப்ப நௌக்கர் தர்காரி லாத்தாஹை கொண்டு வருகிறான். லாத்தாஹூ அப்படின்னா கொண்டு வருகிறேன். மயில் ஆரம்பிச்சு ஹூல முடிகிறது. ஸோ இது தப்பு, இதுதான் கரெக்ட். லாத்தாஹை. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. மை வீணா பஜானா பி. நான் வீணை வாசிப்பதும். லெசன்ல என்ன பார்த்தோம்? கற்றுக்கொள்கிறேன். இங்க மயில் ஆரம்பிச்சிருக்குது. அப்ப சென்டென்ஸ் எதுல முடியணும்? ஹூன்னு முடியணும். இங்க முடிஞ்சிருக்குதா? இங்க இருக்கு. அடுத்தது கற்றுக்கொள்கிறது. கற்றுக்கிறதுக்கு என்னது? சீக். இந்த சீக் அப்படிங்கிற பெண்பால் இது ஆக்ஷன் வேர்டோட எந்த எழுத்து சேர்க்கணும்? பெண்பாலுக்குரிய தீ சேர்க்கணும். நம்ம லெசன்ல ஒரு பெண் அப்படி சொல்ற மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இங்க என்ன வரணும்? சீக் தி ஹூ அப்படிங்கறது கரெக்ட். மயில ஆரம்பிச்சிருக்கு, ஹூல முடிஞ்சிருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். நான் வீணையும் கற்றுக்கொள்கிறேன். கற்றுக்கொள்கிறேன், கற்கிறேன். சீக் தி ஹூ. அடுத்தது இங்க சீக்தாகை அப்படின்னாக்க கற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். சீக் அப்படின்னா கத்துக்கிறது. தா ஆண்பால் சிங்குலருக்கு உரியது. இங்க ஹைன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ கற்கிறான். சீக்தாகை கற்கிறான். சீக்திஹூ கற்கிறேன். இங்க மயில் ஆரம்பிச்சிருக்கு, அதனால இதை நம்ம எடுக்கிறோம். அடுத்தது கோடா காடி டேஷ். கோடா குதிரை, காடி வண்டி என்ன செய்கிறது? இழுக்கிறது. நம்ம லெசன்ல பார்க்கும்போது அந்த குதிரை ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். அப்ப இழுக்கிறதுங்கிறது ஆண்பாலா வரணும். இழுக்கிறதுக்கு என்னது? கீஞ்ச். அப்ப அந்த கீஞ்ச் அப்படிங்கிற ஆண்பால் வெர்பு, ஆண்பால் ஆக்ஷன் வேர்டோட எந்த எழுத்து சேர்க்கணும்? தா சேர்க்கணும். அப்ப தா சேர்த்தா சீக்தா. மன்னிக்கணும், கீஞ்ச்தா. இந்த இருக்கு கீஞ்ச்தா ஹை. கீஞ்ச்தா ஹை இழுக்கிறான், இல்லைன்னா இழுக்கிறது. ஆனா இது எந்த ஜெண்டரை குறிக்கும்? ஆண்பால் சிங்குலர். ஆண்பால் அதோட சிங்குலர். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். கோடா காடி கீஞ்ச்தாகை. குதிரை வண்டி இழுக்கிறது. அடுத்தது பாருங்க ஃபோர்த் ஒன். காய் ஹமே தூத் டேஷ். காய் பசு, ஹமே நமக்கு, தூத் பால் என்ன செய்கிறது? கொடுக்கிறது. கொடுக்கிறதுக்கு என்னது? கொடு அப்படின்னா தோ. கொடுத்தல். அது சென்டென்ஸ்ல வரும்போது நம்ம எப்படி அதை சொல்லுவோம்? கொடுத்தல் தே. அப்ப அந்த தே அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டோட எந்த எழுத்து சேர்க்கப்படணும்? தாவா தேயா தீயா? தீ. ஏன்னா காய் அப்படிங்கிறது பெண்பால். பெண்பாலுக்கு எதுவா இருந்தாலும் வந்து தீ தான். அது வந்து சிங்குலரோ ப்ளூரலோ வித்தவுட் ரெஸ்பெக்டோ இல்லையா? அப்ப தேத்தி அப்படிங்கிறது தான் வரணும். தேத்திகை கொடுக்கிறாள். காய் ஹமே தூது தேத்திகை பசு நமக்கு பால் தருகிறது. இங்க பாருங்க தேத்தாகை அப்படின்னாக்கா கொடுக்கிறது, இல்லைன்னா கொடுக்கிறான். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஹம் மைதான் மே டேஷ். ஹம் நாங்கள், மைதான் மே மைதானத்தில், டேஷ் என்ன செய்கிறோம்? விளையாடுகிறோம். விளையாடுறதுக்கு என்ன ஹிந்தியில? கேல். கேள்னா கேள். இப்ப இந்த கேள் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டோட என்ன எழுத்து சேர்க்கணும்? தா தே தி. எது சேர்க்கணும்? ஹம் அப்படின்னு வரும்போதே நாம் அல்லது நாங்கள். அப்ப ப்ளூரல். அப்ப ஒண்ணு தே ஆண்பால் ப்ளூரலா இருந்தா தே சேர்க்கணும். கேள் தே. இல்ல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விளையாடுறாங்கன்னாலும் கேள் தே அப்படின்னு சேர்க்கலாம். பெண்கள் மட்டும் விளையாடுகிறார்கள் அப்படின்னா கேள் தீ அப்படின்னு வரணும். நம்ம இங்க லெசன்ல என்ன பார்த்தோம்? ரெண்டு சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, இதுதான் பார்த்தோம் நம்ம. அப்ப
இங்கே இந்த ஆக்ஷன் வேர்டோட என்ன சேர்க்கணும்? கேல்தே, ஆண்பால் ப்ளூரல் இருக்கு. கேல்தே சென்டென்ஸ் எப்படி முடிக்கணும்? ஹைங்கன்னு முடிக்கணும். இங்க ப்ளூரல்ல ஹம்னு ஆரம்பிச்சிருக்கு, அப்ப ஹைங்கன்னு முடிக்கணும். ஹம் மைதான் மே, நாங்கள், இல்லைன்னா நாம்னு கூட சொல்லலாம். நாங்கள் மைதானத்தில் கேல்தே ஹைங் விளையாடுகிறோம். இங்க கேல்தேஹோ அப்படின்னா விளையாடுகிறாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ கிளிப் இதோட போதும். அடுத்த வீடியோ கிளிப்ல ரிமைனிங் போர்ஷன் பார்க்கலாம். धन्यवाद.